இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு குப்பையோட சேர்ந்து தங்கத்தையும் ஒரு நாட்டுல எரிக்கிறாங்களாமா. அது மட்டும் இல்ல, அங்க சாம்பல்ல சலிச்சா கூட தங்கம் கிடைக்குமா. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரத்துல வீட்டு குப்பைகளை எரிக்கிற மையத்துல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பலை விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வுல சாம்பலுக்குள்ள தங்கம், வெள்ளி மாதிரி விலை உயர்ந்த உலோகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு நடந்த இந்த ஆய்வுல 1 மில்லியன் பங்கு 10 ppm வெள்ளியும் 0.4 ppm தங்கமும் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா சாம்பலுக்குள்ள தங்கம் எப்படி வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, வீட்டுல இருந்து வர குப்பைகளோட சேர்ந்து சில சமயம் பழைய நகைகள், உடைந்த நகைகள், மின்னணு சாதனங்கள்ல இருக்கிற சிறிய தங்க பகுதிகள் எல்லாமே தவறுதலா குப்பையோட போயிடுது. அந்த குப்பையை எரிச்ச பிறகும் தங்கம் எரியாம சாம்பலுக்குள்ள துகள்களா மிச்சமா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான தங்கம் தான் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் கட்டியாகவோ இல்லைன்னா ஆபரணமாகவோ கிடைச்சதுன்னா அதை ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். ஆனா அதுவே சாம்பலோட சாம்பலா துகளா இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சு பிரிக்க முடியும்? இதுக்காகவே விஞ்ஞானிங்க ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல அந்த சாம்பலை அதன் துகள்களின் அளவுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா பிரிப்பாங்க. அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் டென்சிட்டி செப்பரேஷன்ங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கம் மாதிரி அதிக அடர்த்தி கொண்ட உலோகங்களை மற்ற பொருட்களை இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. 1 டன் சாம்பலுக்கு 1 அல்லது 2 தங்க துகள்கள் வர கிடைக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ தங்கம், வெள்ளி மாதிரி உலோகங்களோட விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறதால இந்த மாதிரி சாம்பல்ல இருந்தே அவற்றை மீட்டெடுக்கிறது நல்ல லாபம் தரக்கூடிய விஷயம்னு விஞ்ஞானிங்க சொல்றாங்க. அதனாலதான் உலகத்துல பல நாடுகள் குப்பைகளையும் வளமா மாற்றலாம் என்ற சர்க்குலர் எக்கனாமி திட்டத்தின் ஒரு பகுதியா கழிவுகளில் இருந்து மதிப்புமிக்க உலோகங்களை மீட்டெடுக்கிற முறையை அதிகமா பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. 1 டன் சாம்பலுக்கு இந்த தங்கம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான டன் சாம்பல் சேர்றதால அதுல இருந்து தங்கம், வெள்ளி மாதிரி உலோகங்களை பிரிச்செடுக்கிறது பெரிய லாபம் தரும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கத்தை திட்டமிட்டே குப்பையோட சேர்த்து எரிக்கிறாங்கன்னு இல்ல. வீட்டு குப்பையோட தவறுதலா கலந்த நகைகள், மின்னணு பொருட்கள் மாதிரியானவற்றில் இருந்து தங்கம் எரிச்ச பிறகு சாம்பல்ல மிச்சமாயிருக்கும். அதைத்தான் தொழில்நுட்பம் பயன்படுத்தி மீட்டெடுக்கிறாங்க. ஐரோப்பாவின் பல நாடுகள்ல குப்பைகளை நிலத்துல கொட்டுறதை குறைக்க எரிக்கிற முறைய பரவலா பயன்படுத்துறாங்க. ஏன்னா குப்பை கொட்டுறதுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல தங்கம், வெள்ளி மாதிரி மூலப்பொருட்களுக்கான தேவையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால இது போன்ற மாற்று வழிகளையும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வராங்க. ஆனா இந்த சாம்பல்ல தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, வேறு சில நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி பாதுகாப்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாதான் இந்த உலோகங்களை பிரிச்சு எடுக்க முடியும்னு ஒரு பக்கம் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்திட்டு வராங்க.